ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஐ வானா பி சூப்பர் ஸ்டார் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வானை விண்ணு படுக்க வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குறுகுறுன்னு பார்த்தவங்க மனசுக்குள்ளே என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அப்படியே கிட்ட போயிட்டு லிப்பில் கிஸ் பண்ணிட்டாங்க. கிஸ் பண்ணும்போது அவங்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்க, ஆனால் அந்த நேரம் நம்ம வான் முடிச்சுக்கிறாங்க. ஒரு செகண்ட் கண்ணை திறந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இவங்க பார்க்குறதுக்குள்ளே மறுபடியும் கண்ணை மூடிக்கிறாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்கள பார்த்துட்டே இருந்த வின் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கேருந்து எழுந்து போகலான்னு போகும்போது அங்கே டேபிளில் இருக்கிற அந்த ஸ்கிரிப்டை பார்க்குறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை கூட நம்ம வான் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கிரிப்டை இப்போ அங்கே இருக்குது. ஸோ அந்த ஸ்கிரிப்டை பார்த்தவங்க அப்படியே வானையும் பார்க்குறாங்க, என்னமோ யோசிக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கிரிப்டை வச்சு ஏதோ பிளான் பண்ண போகிறாங்களா, இல்லை இதில் அவங்களுக்கு சான்ஸ் வாங்கி தர போகிறாங்களா, இல்லை இவங்க கூடயே ஆக்டிங் பண்ண வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத இனிமேல் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வான் பார்த்தீங்கன்னா எழுந்து உட்காடுறாங்க. ஸோ அவங்க எழுந்திருக்கிற வரைக்கும் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருந்து இவங்களுக்காக வெயிட் பண்ணி, இப்போ நீ எப்படி இருக்க, ஓகேவான்னு சொல்லிட்டு வின்னு வானை கேட்குறாங்க. வான் அதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் டிசீனஸாக இருக்குது. தேங்க்ஸ் வின், நீங்கள் மட்டும் அன்றைக்கி இப்போ இல்லைனா என்ன ஆகிறது யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தா, நீங்கள் என் கூட வராமல் இருந்திருந்தா இந்நேரம் என்னுடைய நிலைமை தான் என்னன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே நேரம் சாரின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வின் என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக பேசினாலோ, திடீர்னு வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கார்டு கொடுத்தாலோ, அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து விலகப்பாரு. யார் எக்க கூப்பிட்டாலும் போயிடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட சொல்லு, நீ எங்கே போகணுமோ அங்கே நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வான் வின் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ வான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இனிமே சொல்கிறாங்கிற மாதிரி சொல்ல எழுந்திருக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்குது, வலிக்குது. ஸோ என்னமோ தெரியல, இந்த இடம் ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு போல அப்படின்னு சொல்லி சொல்ல, ஒருவேளை நான் கீழே விழுந்தனும், அப்போ விழும்போது அடிபட்டிருக்கோன்னு நினைக்கிறேன்னு சொல்லி வான் சொல்ல, ஸோ வின் என்ன பண்ணுறாங்கன்னா, சரிங்க காட்டு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்களோட திரும்ப சொல்லி அந்த இடத்துல கை வச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடம் வீங்கியிருக்கா மாதிரி தெரியுது. ஸோ வீங்கியிருக்கு, இதுக்கு ஆயில்மெண்ட் போட்டே ஆகணும். சரி இரு நான் போய் ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ஆயில்மெண்ட் எடுக்க போகிறாங்க. ஸோ இவங்க கிஸ் பண்ணதே இப்போ இவங்க யோசித்து பார்த்துட்ருக்காங்க. என்னது சூப்பர் ஸ்டார் நம்மளை கிஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறதா, இல்லை இன்றைக்கி நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரியாமல், சொல்லப்போனால் அதை நினச்சி அவங்க வருத்தவே படலை. ஏன்னா இப்போ நடந்த இந்த கிஸ் சீனை தான் அவங்க பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த பையன் கூட நடந்ததை பற்றி அவங்க மறந்தே போயிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு கிஸ்ஸு எல்லாத்தையும் மாற்றிருச்சு பாருங்கள். இப்போ அவங்க ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நீ ஷர்ட்டை கொஞ்சம் கழட்டணும்னு சொல்லிட்டு அவங்களால கழட்ட முடியாதுல்ல, கையில் தானே ப்ராப்ளம். ஸோ இரு நான் கழட்டி விடுறேன்னு சொல்லிட்டு இவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஷர்ட் பட்டனை கழட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க பார்க்க அவங்க பார்க்கன்னு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் வின் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு பக்கமும் கையை கழட்டிட்டு திரும்ப சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா பேக் சைடு ஃபுல்லாக அப்படியே செவந்து போயிருக்குங்க. அப்படி இருக்குது, கீழே விழுந்ததில் அதுக்கு மேலே அவன் வேற விழுந்துட்டானா, அதில் ஏதோ ஆயிடுச்சு போல், ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக இருக்குது. ஸோ இவங்க அப்படியே அதில் ஆயில்மெண்ட்டை அப்ளை பண்ணுறாங்க. பின்னாடி இருக்கிற ப்ரேசரெல்லாம் கழட்டிட்டு அந்த இடத்துலையும் போடுறாங்க. ஸோ இவங்க ஆயில்மெண்ட் போட போட வானுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட அவனுக்கு தெரியல, வேணானும் சொல்ல முடியாது, அப்படியே வெக்கப்பட்டுட்டே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம வான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ரொம்பவே ஹர்ட்டாக இருக்கிறதுனால இதை நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வின் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம வானு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஆயில்மெண்ட் போடுங்க சரியாயிடும்னு சொன்னாலும் அதை அவங்க கேட்குற மாதிரி இல்லை. சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, பெரிய பெரிய காயமாக இருக்குது, இதை நம்ம உடனே போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னதும் இப்போ இவங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்க்குறாங்க.
ஆனா அதே நேரம் இங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. வேற யாரு? மேதான். அவங்களுடைய கால் ட்விஸ்ட் ஆயிருந்துச்சு இல்லையா, அதை செக்அப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்க நிறைய ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஆனா இவங்க ரெஸ்டே எடுக்காதனால மேலும் மேலும் அந்த கால் ஒர்க் பண்ணிட்டே இருந்ததுனால இப்போ அந்த இடம் அவங்களுக்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்காக தான் இவங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அதுவும் வானோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா மிடி, அவங்க கிட்ட தான் வந்திருக்காங்க மறுபடியும். நாம வேணா இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு மே கேட்க, அதுக்கு மிடி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கு, எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, இதுக்கு எதுக்கு எக்ஸ்ரே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்ல. ஆனா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு மே சொல்றாங்க. அதுக்கு மிடி, ஆல்ரெடி நாங்கள் உங்கள்கிட்ட என்ன சொன்னோம், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், அதுவும் 2-3 days எடுக்கணும்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொன்னோம். இதில் ஏதாவது ஒன்றுத்தையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? பண்ணியிருந்தா கண்டிப்பாக இப்படி ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு மிடி சொல்ல, அதுக்கு இவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, நான் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே வந்தேன், நீங்கள் அதை மட்டும் பாருங்கள், என்ன அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னா நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு மே சொல்ல, இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை பார்க்குறாங்க. ஸோ மறுபடியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், என்னால் ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் ஒரு ஆள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துட்டேன்னா என்னுடைய க்ரூ மெம்பர்ஸ்லாம் என்ன ஆகுறது? 100க்கும் மேலே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு சேலரி இருக்காது. அவங்க லைஃப்பை எப்படி ரன் பண்ணுவாங்க? அத்தனை பேரோட லைஃப்பை நான் கெடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு மே சொல்கிறாங்க. ஒருவேளை இவ்வளோ நல்லவளாக தான் இருப்பாளோ, யாருக்கு தெரியும், பார்ப்போம் இருங்க. மீதி எதையுமே காதில் வாங்காம நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணிக்கோங்க. ஆனால் இதே மாதிரி இதே காலோட நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலை யூஸ் பண்ணவே முடியாமல் கூட போகலான்னு சொல்லிட்டு நல்லா பயமுறுத்துறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மேவால எதுவும் பேச முடியல. அங்கேருந்து அவங்க கிளம்புனதுக்கப்புறம் மிடிக்கு ஒரு கால் வருது. இவங்க ஃப்ரெண்டு தானே, ஸோ வான் தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது மாதிரி வரேன்னு சொன்னதும் இவங்களும் வெளில வந்து வானை பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் வராங்க. எங்கே பார்த்தா வின் அவங்களுடைய காரில் கொண்டு வந்து எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு, நான் கொண்டு போய் காரை பார்க்கிங்கில் போட்டு வந்துடுறேன், நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு இவங்களாம் அனுப்பி வைக்கிறாங்க. ஓகே வின், நான் போகிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் வர, வான் உள்ளே வந்ததுமே மிடி அவங்கள பார்த்துட்டு ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு அம்மா ஒரு குழந்தைய பார்த்து இந்த மாதிரி அடிப்பட்ட சுச்சுவேஷனில் பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க மிடி. ஏ வான், என்னாச்சு என்னாச்சு, நீ ஓகே தானே சொல்லிட்டு அப்படி பதறாங்க. அதுக்கு வானே, ஒன்றும் இல்லை, சின்ன இன்ஜுரி தான் சொல்லிட்டு சொல்ல, சரி இப்போ யார் உன்னை ட்ராப் பண்ணது, கேபான்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் கேப் தான் சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உட்கார வச்சுருந்தாங்க, நான் தான் லிஃப்ட் கேட்டு வந்தேங்கிற மாதிரி என்னென்னமோ கதை விடுறாங்க நம்ம வானு. ஆனால் இந்த காரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லி மிடி கரெக்டாக கேட்க, இது உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு காருன்னு சொன்னல, உங்கள் வீட்டு வாசலில் கூட நிறுத்திடுச்சின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவங்க அதே மாதிரி கார் தான், ஆனால் அதே கார் இல்லைன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி, இங்கே தான் இப்படி இருக்குன்னா இன்னொரு பக்கம் காரை பார்க் பண்ண போனாங்களே அவங்கள ஆளை காணோம். என்னடா ஆளை காணோமேன்னு சொல்லிட்டு பார்த்தா மே இப்போ இங்கே வந்துட்டு போனாங்க இல்லையா, கரெக்டாக வின்னு வந்து காரை பார்க் பண்ணிட்டு வெளில வர மே அவங்கள பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்துட்டாங்க இல்லையா, என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்காங்க, அவங்கள பார்க்க வந்தேன், உனக்கு என்னாச்சு, இப்போ கால் ஓகேவான்னு சொல்லி கேட்க, அது ஆல்ரெடி ஓகே தான், நான் தான் அதோட கண்டினியூஸாக ஒர்க் போனதுனால கால் ரொம்ப இன்ஜூர் ஆயிடுச்சு, ஸோ அதான் என்னன்னு சொல்லி எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னதும் இவங்களும் ஓகே நீ கிளம்பு, நான் என் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வராங்க. ஒன்றுமே இல்லாத காயத்துக்கு செலின்லாம் போட்டு பெட்டெல்லாம் போட்டு ஒரு நோயாளி மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க வின்னை. நர்ஸ் கொண்டு வந்து செலினை மாட்டும் போது அப்படியே வான் பார்க்குறாங்க. அடுத்து எக்ஸ்ரேலாம் எடுக்கணும்னு பேசுகிறாங்க. என்னடா இது ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்க மாட்டேன்னு வான் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஸோ வான் என்ன பண்ணுறாங்கன்னா மிடிக்கிட்ட, மிடி இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, ட்ராமட்டிக்காக இருக்குது, இது என்ன சின்ன இன்ஜுரி தானே, இதுக்கு எதுக்கு என்ன பெட்லலாம் அட்மிட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, அது சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அதோட இம்பேக்ட் என்ன ஆகும், அது மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக பரவி ப்ளீடிங் ஆகி என்னென்னமோ ஆயிடும்னு சொல்லிட்டு பெரிய விஷயமா சொல்கிறா மிடி. ஸோ நம்ம எக்ஸ்ரேவை ஃபஸ்ட் எடுத்து பார்த்துடலாம், ஒரு நைட்டு நீங்கள் ஸ்டே பண்ணி தான் ஆகணும், ஸோ பெட் ரெஸ்ட் எடுத்தினா தான் உனக்கு அது சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு மிடின்னு சொல்கிறாங்க. ஐ எம் ஃபைன்னு சொல்லிட்டு வான் சொன்னாலும் அதை கேட்குற மாதிரி இல்லை. நீ நிறுத்து வான்,
உனக்கு தெரியும்ல, உனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் ரொம்ப ஒரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்கிறத நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னதும் இப்போ வான்னு ஒத்துக்கிறாங்க. சரி சரி சரி, நான் இங்கே தங்குறேன், ஓகே ஓகே ஓகேன்னு சொல்கிறாங்க. சரி, நான் இந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டா, இரு 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 நான் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. ஏய், என்னால் நடந்துலாம் போக முடியும், நான் ஒன்றும் ஹேண்டிகேப் கிடையாது சரியான்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அதனால என்ன, உனக்கு இப்போ முடியல, நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இரு நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அதுக்காக இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க வின்னுக்கு. ஸோ இப்போ வின் என்ன கேட்குறாங்கன்னா, வான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க, வின் நான் சொல்கிறத கேளுங்க, டாக்டர் என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவள் தான், அவள் என்னை இங்கே அட்மிட் பண்ணிட்டா, இப்போ நான் பெட் ரெஸ்ட் எடுக்கிற நிலமையில இருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு போகிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வான்னு சொல்ல, ஏன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. ஏன்னா எங்கள் அம்மா அந்த வீட்டை விற்றது அவளுக்கு என்ன தெரியாது, அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு தான் விற்றுருக்காங்கன்னு தெரியாது, நம்ம 2 பேரும் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியிருந்தா தேவையில்லாமல் உங்களை பற்றின சீக்கிரட்டை நான் வெளில சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நான் இதெல்லாம் மறைக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல, சரி அதெல்லாம் ஓகே தான், நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், நீ உனக்கு ரொம்ப பசிக்குமாச்சேன்னு சொல்லி சொல்ல, இப்போவும் நம்மளை பற்றி யோசிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வானுக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன், வந்து கவுண்டரில் கொடுத்துட்றேன், நீ வாங்கிக்கன்னு சொல்ல, வானதுக்கு இட்ஸ் ஓகே, அது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு பார்த்துப்பா, உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம் வேணாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, காலையில் நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, நீ நல்லா ரெஸ்டடு, நிறையா ரெஸ்டடுன்னு சொல்லி சொல்ல, வானும் நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறா. சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அந்த அவங்க ரூம் வாசல் வரைக்கும் போயிட்டு பார்க்குறாங்க. அது ஒரு கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிளாஸ் வழியாக பார்க்குறாங்க. பார்க்கும்போது மிடி வந்து வானை நல்லா கவனிக்கிறாங்க. அதை பார்த்து இவங்களுக்கு கொஞ்சம் ஜெலஸாக ஃபீல் ஆகுது. அந்த ஜெலஸ் ஃபீலோடையே இவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து வின்னை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அவன் உட்கார்ந்த இடம் என்ன இடம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே பார்க்குறாங்க. அது எல்லாத்தையும் அவங்க அப்படியே யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க ஒரு நாள் அந்த ட்ராமாவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஸ்கிரிப்டில் உள்ளது, அந்த ப்ராக்டிஸை பற்றியும் அப்படியே யோசித்து பார்க்குறாங்க. அதையும் யோசித்து பார்த்துட்டு இவங்க ஃப்ரெண்ட் இவங்ககிட்ட க்ளோஸாக இருந்ததை பற்றியும் யோசித்து பார்க்குறாங்க. மார்னிங் ஆனதும் ஏர்லியாக கிளம்பி போயிட்டு வானை பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வேக வேகமாக கிளம்பி மாடிப்படிலேருந்து கீழே இறங்கி வர இவங்க ஆப்போசிட்டில் நடந்து வராங்க. வானு என்னடா நம்ம கண்டுறது கனவான்னு சொல்லிட்டு இவங்க பார்க்க நிஜமாவே அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏய் நீயா, எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் என் ஃப்ரெண்டுக்கு மார்னிங் ஒரு அர்ஜென்ட் பேஷண்ட் மீட்டிங் இருந்துச்சு, ஸோ அதை யூஸ் பண்ணி நான் இங்கேருந்து கிளம்பி ஓடி வந்துட்டேன், ஜஸ்ட் அங்கே போயிட்டு ஸ்லீப் மட்டும்தான் பண்ணினேன், நான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்ல, அவகிட்ட நான் எதை பற்றியுமே சொல்லலை, முக்கியமாக உங்களை பற்றியோ என்னை பற்றியோ நான் எதுவுமே சொல்லலை, எதையுமே சொல்லாமல் நான் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு வானு வின்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சூப்பர் ஆக்டர் இல்லையா, என்னுடைய ஆக்டிங்கில் எல்லாரும் எல்லாத்தையுமே நம்பிடுவாங்க, அதனால என் ஃப்ரெண்டையும் நம்ப வச்சுட்டேன்னு சொல்ல, அதுக்கு வின்னு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு ஆமாம் ஆமாம் நீ ஒரு ஆக்டர் தான் சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. அதாவது இவங்களுடைய அந்த கேவலமான ஆக்டிங்கை பற்றி சிரிச்சுட்டே சொல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்படி ஒரு ஆக்டராக இருக்கீன்னா அதுக்கு காரணம் என்ன, நான் உனக்கு டீச்சராக இருக்கிறது தான் சொல்ல, அதுக்கு வாணும் ஆமாம் ஆமாம் நீங்கள் டீச் பண்ணலன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கெரியரே அமைஞ்சிருக்காது, தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. என்னாச்சு உன் ஹேருக்கு ஏன் ஒரு மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க, இல்லை என் தலை ஹேர் வாஷ் பண்ணி 2 days ஆகுது, அது ஒரு மாதிரி இருக்குது, இன்னமும் என் மண்டைக்குள்ளே ஓடுற மாதிரியே இருக்குது, ஒரு 1000 ஹேண்ட்ஸ் அப்படியே என் தலைக்குள்ளே ஓடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, இதை எப்படி வாஷ் பண்ணுறது, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, ஏன் இப்படி பண்ணுறதுக்கு, அது உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதா, இந்த மாதிரி பண்ணினா எப்படி இதை வாஷ் பண்ணுவேன், உனக்கே உடம்பு சரியில்லை அதுவும் கை சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்ல, ஸோ இப்போ இவங்களே அவங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விடுறாங்க. அவங்க அப்படியே ஜாலியாக இருக்காங்க, சொர்க்கத்தில் இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாஷ் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது அப்படியே இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லி வின்னு வான கேட்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்கிறாங்க.
அப்படியே இவங்க ஃபேஸையே பார்த்துக்கிட்டு இருக்க, திரும்பாம இருக்க, இவங்க கையில் இருக்கிற அந்த சோப்பு நுரைய இவங்க மூக்கில் தடவிட்டுறாங்க. மறுபடி வான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் தூக்கி இவங்க மேலே தடவி விட, மாற்றி மாற்றி அந்த நுரைய வச்சுட்டு அவங்க 2 பேரும் ஜாலியாக அங்கே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹேர் ட்ரையரை வச்சு இவங்க ஹேரை நல்லா காய வச்சுட்டு இருக்காங்க. அப்போவும் நம்ம வானுக்கு சிரிப்பு போகவே இல்லை. ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பொண்ணுக்கு இவ்வளவும் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லையா? அவங்க வந்து அப்படியே ஒரு தேவதை மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு சூப் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க, கஞ்சி மாதிரி வச்சு. வான் வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா ரொம்ப நேரமாக கூப்பிட்றாங்க, வானை காணவே காணும். சரி என்னன்னு போய் பார்க்கலாமேன்னு பார்த்தா இவங்க இப்போ தானே குளிச்சாங்க. ஸோ அந்த டயர்டில் நல்லா தூங்குறாங்க. ஒரு பிளாங்கெட் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு போத்தி விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தலையை வருடி கொடுத்துட்டு முன்னாடி எப்படி ரசிச்சுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போவும் ரசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அவங்க ஃப்ரெண்ட் மிடி தான். இவளும் தூங்கிட்டு இருக்கா. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்க. அவங்களே கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க காலை அட்டன் பண்ணதுமே வான் வான்னு சொல்லிட்டு வானை கூப்பிட இவங்க உடனே அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்க, என்னது தூங்குறாளா? அவள் தூங்குறது இருக்கட்டும், ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோனு உங்கள் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களுக்கு அப்படியே ஏறுது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதும், பதில் சொல்லுங்கன்னு மிடி கேட்க, இவங்க என்னடா இது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அப்படியே காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ எங்கள் வாசலில் கார் வந்து நிற்கிது, மிடியோட கார் தான். கால் பண்ணி பார்த்தவ வீட்டுக்கே வந்துட்டா. காலை கட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இவ கோவமாக வர, அவ கோவமாக வர, 2 பேரும் அப்படியே கோவமாக பார்த்துக்கிறாங்க. வான் வான் வானு எங்கே இருக்க நீ, வீட்டில் இருக்கியான்னு சொல்லிட்டு வெளில இருந்தே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கத்த உடனே விண்ணுக்கு கோவம் வந்துடுது. அவள் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறேன், ஏமா நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இவங்களும் திட்டுறாங்க. நீ யாரு என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? அதுக்கு இவங்க பதில் சொல்லன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இங்கே ஒரு பெரிய சண்டையே ஆகுது. நீ அவளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாலாம் எனக்கு தெரியாது, அது உங்கள் பர்சனல் மேட்டர். அவள் இப்போ சந்தோஷமாக இருக்கணும், முக்கியமாக சேஃபாக இருக்கணும், அதனால தான் கேட்குறேன். யார் நீன்னு? அவள் எழுந்ததும் வா இப்போ போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மட்டும் நீ இந்த டோரை ஓப்பன் பண்ணல, நான் போலீஸுக்கு கால் பண்ணுவேன்னு அவங்க சொல்ல, தாராளமாக பண்ணு, இந்த வீடே என் பேரில் தான் இருக்குது. கால் பண்ணி இங்கே வர சொல்லு, நானே உன் மேலே கேஸ் போட சொல்கிறேன், தேவையில்லாமல் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல மீட்டிக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில. ஸோ ஓடி வந்து கேட்டை ஓப்பன் பண்ணலான்னு வந்தவங்க டக்குன்னு வின்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா, இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்ச போலீஸை கண்டிப்பாக கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஸோ இவங்களும் உள்ளே போயிடுறாங்க, மிடியும் அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. இப்போது வானை பார்த்தீங்கன்னா வின்கிட்ட கெஞ்சுறாங்க, மிடி என்னுடைய ஃப்ரெண்டு தான், ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவள் எதுக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னானே எனக்கு தெரியல வின், ப்ளீஸ் இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் அவளுக்கு கால் பண்ணி இதை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன், என்னுடைய ரெப்புடேஷனே போகிற அளவுக்கு அவளை ஏன் என்ன போய் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு இவங்க புலம்ப, இவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. ப்ளீஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதை இவங்க வந்து இப்படி தப்பாக நினச்சிக்க கூடாது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஸ்மைல் பண்ணிகிட்டே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சரி நீ எதுக்கு இப்போ நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண ரொம்ப கவலைப்படுற, நான் என்ன நினச்சா உனக்கு என்னங்கிற மாதிரி இவங்க கேட்க அவங்களுக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியல, யோசிக்கிறாங்க. அதுவா அது வந்து நீங்கள் ஏன் சிரிச்சிங்கன்னு சொல்லி கேட்க இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இவங்களும் அதுக்கு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்தாங்க இல்லையா. இப்போ இவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திட்டு முடிச்சுட்டே இருக்க, இந்தா கூல்ட்ரிங்க்ஸை குடி, ஆறிட போகுது, கூலிங்காக இருக்கும் போது குடின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வச்சிடுறாங்க. சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவங்களும் ஆப்போசிட்டில் போய் உட்காடுறாங்க. சரி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட, அந்த கஞ்சி தான் அது, எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணும் போது சுட்டுறது. ஸோ மறுபடியும் ஊதிக்கிட்டே இருக்காங்க. இரு நானே வரேன்னு சொல்லிட்டு விண்ணே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊதி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் வான்கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு வானுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சரி என்ன இப்போல்லாம் கவனிச்சுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, சரி இனிமே என்ன பண்ணுறேன்னா, நீ ஃபுல்லாக ரிகவர் ஆனதுக்கப்புறம் நான் உனக்கு ஆக்டிங்கை டீச் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு சொன்னதும், அப்படியா நிஜமாவா, நீங்கள் ஒன்றும் பொய் சொல்லேன்னு கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இல்லைன்னு சொன்னதும், தேங்க்யூ
எனக்கு நீ எப்படி தெரியுமா தெரியுறீங்க என் கண்ணுக்கு, அப்படியே வானத்துலேருந்து இறங்கி வந்த ஏஞ்சல் மாதிரி தெரியுறீங்கன்னு சொன்னதும் இன்னும் சிரிச்சுட்டே இருக்காங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னா அவ்வளோ தேங்க்ஸ், எக்ஸைட்மெண்ட்டை தாங்க முடியல. கண்டிப்பாக நான் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவேன், கண்டிப்பாக ஆகிடுவேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் தாங்க முடியாமல் ஜாலியில் கையை தூக்கி குதிக்க கை அப்படியே ஹர்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு அது வலிக்குது. வா வாங்கி வா கம்முன்னு உட்காரு, கொஞ்சம் கம்மியாக எக்ஸைட்மெண்ட் ஆகு, நான் தான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன்ல, நீ எதுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகுறன்னு சொன்னதும் தேங்க்யூன்னு இவங்க சொல்ல வெல்கம்னு அவங்க சொல்கிறாங்க. சரி எனக்கு இன்னொரு ஸ்பூன் தரீங்களான்னு சொல்லி கேட்க, அப்படியா இரு தரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கஞ்சி எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா வின் வந்து வானுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வெயிட் பண்ண முடியாமல் இவங்களே டோரை நாக் பண்ணுறாங்க. வெளில வந்தவங்க பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல், அதோடையே வந்துட்டாங்க. ஸோ அப்படியே வந்ததும் இன்னைக்கு நீ ஒர்க்குக்கு போகிறதானு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. கேட்டதும் வானம் ஆமான்னு சொல்ல, சரி உன்னுடைய பேக் சைடு நான் செக் பண்ணி பார்க்கலாமான்னு சொன்னதும் இவங்களும் திரும்பி காட்டுறாங்க. இவங்க அந்த இடத்துலலாம் டச் பண்ணி பார்க்குறாங்க. பெயின் இருக்கான்னு சொல்லி கேட்க பெயின் இல்லைன்னு சொன்னதும் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. வேணும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது அப்படியே பார்க்க, சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு இவங்களும் சொல்லிடுறாங்க. உள்ளே போனவங்க அங்கே ஜாலி தாங்க முடியாமல் குதிக்க, வெளில நிற்கிறவங்க இங்கே இவங்க ஜாலி தாங்க முடியாமல் சிரிச்சுட்டே நிற்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இவங்க எங்கே ஒர்க்குக்கு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வான்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் இருக்காங்க இல்லையா, செலிபிரிட்டிக்கு ஒரு மேனேஜர், அந்த செலிபிரிட்டி மேனேஜர் இருக்கிற இடத்துக்கு தான் வாலண்டியர்ஸ் வேணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க போல். அந்த வாலண்டியராக தான் இன்னைக்கு இவங்க அங்கே போயிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறவர்கிட்ட இவங்களும் சொல்கிறாங்க, நான் இங்கே வான் கேட்டாங்கன்னு வாலண்டியராக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல, அவங்க இன்னும் வரலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க இன்னும் வரல, வந்ததுன்னு சொல்கிறேன்னு சொன்னதும், நான் இன்றைக்கி வாலண்டியராக வந்ததே வானை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன், கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்க்கலாமா, இப்போ போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அயன் பண்ணி வையின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் அதை போய் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு மே ஸ்கிரிப்டை படிச்சுக்கிட்டே உள்ளே வந்து நுழையிறாங்க. ஷாக் ஆகி இவங்க அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு போகணுமேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ட்ரெஸ்ஸை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, அங்கே இருக்கிறவங்க கிட்ட மே வந்திருக்காங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி கேட்கும் போது, வான் வராங்களான்னு கேட்டியே, மே வராங்களான்னு நீ கேட்கவே இல்லையாம்மாங்கிறாரு. ஐயோ இவ்வளோ தெளிவு இப்போ ரொம்ப முக்கியந்தாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க மே விடுற மாதிரி தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்து இவங்கள தான் கூப்பிடுறாங்க. இவங்களும் ஓடி போய் ஒளிய தான் ட்ரை பண்ணுறாங்க. கூப்பிட்டதும் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, என்ன மேம் ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்க, எனக்கு வானும் கிட்ட தான் பேசணும்னு சொல்லி தெளிவாக பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்களும் வந்து ஹலோ மேன்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்க, என்னுடைய ஸ்டஃப்ஸ் கொஞ்சம் காரில் இருக்குது, என் கூட வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியான்னு சொல்லிட்டு இவங்கள கூப்பிடுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இங்கே நிறையா ஒர்க் இருக்குது, நான் அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓட அங்கே இருக்கிறவங்க கூப்பிட்டு, ஏம்மா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பிஸியாக இருக்காங்கம்மா, நீ மட்டும்தானே ஃப்ரீயாக இருக்க, அவங்க கூட போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்ல, இவன் வேற விடமாட்டான் போலையேன்னு சொல்லிட்டு இவங்களும் சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. மேவை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வா என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போக இவங்களும் போகிறாங்க. கார் கீயை கொடுங்க, நான் போயிட்டு காரில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி இவங்க சொல்ல, அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவங்க விஷயத்துக்கு இவங்க வராங்க. உனக்கு எப்படி வின்ன தெரியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே, என்னது வின்னான்னு சொல்லிட்டு அங்கே குறுக்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன் வான் இருக்காங்கல்ல அவங்க அப்படி நிற்கிறாங்க. எப்போலேருந்து தெரியும், எப்படி தெரியும்னு சொல்லி இவங்க கேட்டுக்கிட்டு இருக்க, இரு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இவங்களால எதையும் சொல்ல முடியல. எனக்கும் வின்னுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப ட்ரை பண்ணாலும் பிடிச்சி இழுத்து அடாவடித்தனம்லாம் பண்ணுறாங்க. மேலே தூப்பர், நான் ஒரு ஆக்ட்ரஸ், எனக்கு யார் நடிக்கிறா யார் பொய் சொல்கிறான்னு ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியும். ஸோ என்கிட்ட ஈஸியாக பொய் சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காத, நான் என்ன கேட்டனோ அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க அவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய காலில் அடிபட்டிருக்கு பார்த்தியா, அதை நீ தான் பண்ணனு இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன்னு வச்சுக்கேன், எல்லாரும் சேர்ந்து உன்னை வெறுப்பாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸில் கூட பிடிச்சி கொடுப்பாங்க. ஸோ நான் கேட்குறதுக்கு அழகாக பதில் சொன்னேன்னா நீ இங்கேருந்து தப்பிச்சு போகலாம், இல்லைன்னா தேவையில்லாத டேமேஜ் தாமான்னு சொல்லிட்டு அப்படியே வில்லி மாதிரி மிரட்டுறாமே.
நான் என்னைக்குமே நினைக்கவே இல்லை நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. வெளியில் பார்க்க இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கீங்க, ஆனால் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு வான் சொல்ல, நான் என்னுடைய ஒர்க்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வான் கிளம்ப ட்ரை பண்ணாலும் விடாமல் பிடிச்சி இழுத்து மறுபடியும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கமே. இப்படி இந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிளாப் பண்ணிக்கிட்டே வான் வராங்க. வாவ், இந்த சீன் ரியலி இம்ப்ரெசிவாக இருக்குது. யோசிச்சு பாரேன், வெளில எல்லாருக்கும் நீனு எவ்வளோ சாஃப்டாக ஸ்வீட் ஃபேஸோட தெரியுற, ஆனால் உனக்குள்ள இவ்வளோ பெரிய வில்லத்தனம் இருக்கே. கண்டிப்பாக நீ ஒரு வில்லன் ப்ளே பண்ணுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அந்தளவுக்கு உங்ககிட்ட டேலண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு வான் சொல்கிறாங்க. உனக்கு இந்த லீடிங் கேரக்டர் கிடைக்கும்னு நினைக்கிறியா? அதுதான் கிடையாது. கண்டிப்பாக கேமுக்கு தான் இந்த லீடிங் கேரக்டர் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இவ எனக்காக ஒர்க் பண்ண வந்திருக்கா. ஸோ அவளை நீ டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேச, இப்போவுமே அந்த இடத்துலேருந்து பயந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க போயிட்டே இருக்கும்போதே நம்ம வான் பார்த்தீங்கன்னா வானுக்கு வணக்கம் வச்சுட்டு, நானும் ஆக்ட்ரஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்னையும் உங்கள் ஏஜென்சியில் சேர்த்துப்பீங்களான்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் கேட்குறா. இவ அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, சரி கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் உன்னுடைய நம்பரை கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறா. இவ அவ்வளோ நல்லவ கிடையாது, இருந்தாலும் நம்பர் கேட்குறானா இவளுக்கு அவளால் ஏதோ ஆதாயம் எதிர்பார்க்குறா. அதுக்காக தான் இப்போ நம்பர் ஷேர் பண்ணிக்கிறா. ஏதாவது குட் ரோல் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உனக்கு சூட்டாக இருக்கும், உனக்கு தரேன், உன் காண்டாக்ட் நம்பரை இதில் சேவ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இவங்க மொபைலை கொடுக்க, இவங்களும் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் கடகடன்னு டைப் பண்ணி, இதான் என்னுடைய நம்பர், 24 ஹவர்ஸும் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலான்னு சொன்னதும், கண்டிப்பாக நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயம், நான் உங்ககிட்ட நம்பர் வாங்கின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, ஏன்னா இதுதான் என்னுடைய பிஸ்னஸ் சீக்ரெட்னு சொல்லிட்டு வான் சொல்கிறா. அதுக்கும் இவங்க ஓகேன்னு சொல்ல, இதை பற்றி நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, நமக்கு இடையில இருக்கிற டீலு நமக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வான் சொன்னதும், கண்டிப்பாக என் வாயே திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வானும் ஓகே சொல்லிட்டு என் ஒர்க்கை பார்க்குறேன்னு போயிடுறா. இங்கே நடந்ததெல்லாம் நீனும் பார்த்தல கேம்னு சொல்லிட்டு கேம் கிட்ட கேட்க, ஆமாம் நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன், விண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ இருக்குதாங்கிற மாதிரி 2 பேரும் பேச, இந்த நம்பரை பார்த்துட்டு அவளையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஏதோ பிளான் போடுறா வான். இப்போ வீட்டுக்கு வந்த வானை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டோடு வராங்க. இந்த விஷயத்த இப்போ வெளியும் சொல்ல முடியாது, ஆனால் சந்தோஷம் தாங்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற ஃப்ளவர் வாஸ் எடுத்து அதை ஸ்மெல் பண்ணிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக நம்ம வின் வராங்க. என்னாச்சு, என்ன உனக்கு நீனே சிரிச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்க, இந்த விஷயத்த சொல்ல முடியாது இல்லையா, அதனால ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவளும் சொல்கிறா. என்னடா இது ஏதா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்களும் சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ டாபிக் சேஞ்ச் பண்ணணும்னா இவங்கள பற்றி ஏதாவது கேட்கணும்ல, அதனால வின்னை பற்றி கேட்குறாங்க. நீங்கள் எங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, போகிறீங்களா இல்லை போகிறோன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. போகிறோன்னு சொன்னதும், போகிறோமா எதுக்கு போகிறோம் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு இவளுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை. ஸோ இவ கேட்குறா, வா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களையும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓட முடியல, இவளால் பயங்கரமாக மூச்சு வாங்குது. இவங்க பார்த்தீங்கன்னா தினமும் பண்ணுறதுனால அவங்களுக்கு அது பெருசாக தெரியல, ஆனால் நம்ம வான் புதுசாக பண்ணுறதும் என்னால் முடியல, நான் ஓடுறதுக்கும் நடிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம், என்னை தயவுசெய்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்ச, இதை என்ன நினச்சிட்ட நீனு, ஓடுறதுனா சும்மா ஓடுறது நினச்சியா, இது எக்ஸசைஸ்னால் என்ன, ஒரு விஷயத்தில் உன்னை நீ ஃபோக்கஸ் பண்ணுறது தான் எக்ஸசைஸ். அன்னைக்கு டே ஃபுல்லாக நீ டயர்டாகாமல் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா கண்டிப்பாக இது தேவை, உன் மைண்டுக்கு ஒரு ஃபோக்கஸ் வேணும்னா கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டே வர, ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால ஓடவே முடியல, அப்படியே நிற்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், மெடிடேஷன் தானே பண்ணணும், நான் வேணும்னா மெடிடேஷன் பண்ணுறேன்னு சொல்ல, மெடிடேஷன் வேறு இது வேறு. ஒரு ஆக்ட்ரஸ் ஆக்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறான்னா கண்டிப்பாக அவளுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாடி எப்போவுமே அலர்ட்டாக இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணும்போது. அலர்ட்னா இப்போ நீ ஒரு ஆக்டிங் பண்ண போகிற, ஒரு விஷயத்தை நடிச்சு காட்ட போகிற அப்படின்னா உன்னுடைய மசிலுக்குன்னு ஒரு மெமரி பவர் இருக்கும் இல்லையா, அந்த மெமரி பவரை அந்த மசில் வந்து கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்கணும். ஸோ அந்த மசில்ஸ்லாம் என்ன பண்ணணும், அலர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ எக்ஸசைஸ் இஸ் நாட் ஜஸ்ட் எக்ஸசைஸ், அது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. K-pop சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இவ்வளோ அழகாக ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ டான்ஸ் ஆடுறாங்க நீ பார்க்குறல்ல,
ஆனால் அந்த கொஞ்ச நேரம் அவங்க டான்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 8 hours ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சும்மா இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் அந்த ப்ரெசன்டேஷனை அவங்க ஸ்டேஜில் கொடுக்குறாங்க. ஸோ ஆக்ட்ரஸ்னால் சும்மா வந்து நின்று நடிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறதுன்னு நினச்சியா? அதுதான் கிடையாது. அது ஒரு தவம் மாதிரி. அதுக்காக நீ நிறையா உழைக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னதும் வானுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னது, இவ்வளோ பண்ணணுமா? என்ன சொல்கிறீங்க? இது தெரியாம கேமராவுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கான்னு அப்படியே நடு ரோட்லேயே உட்காந்துடுறா. 8 hours சொல்லி அவ்வளோ ஷாக்கு. ஸோ இப்படியே டல்லாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீண் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறல அப்படின்னு சொல்லி கேட்டதும், ஆமாம் கண்டிப்பாக நான் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வெறி வந்துடுது. அப்படி நான் எழுந்திரிவான்னு சொல்லி கையை கொடுத்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும் எழுந்து நின்று கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் ஆகிறோன்னு சொல்லிட்டு வெறியோடு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்கும் போது தூக்கம் தானேன்னு சொல்லி வானே சொல்லிட்டு அப்படி தூங்க போகிறாங்க. நோ 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 நோ, அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு உனக்கு ஐஸால் எப்படி பேசணுங்கிறத சொல்லித்தர போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன கண்ணால் பேசணுமான்னு சொல்லி கேட்டா, ஆமாம் கண்ணால் இப்போ நீ பேசணும், அதை நான் உனக்கு டீச் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி? ஐஸ்னால் தூங்குறதுக்கு தானே இருக்குது, அதை வச்சுக்கிட்டு எப்படி நடிக்க முடியும்னு கேட்க, இது ஒரு டெஸ்ட்டு. நீ என்ன வேணும்னு நினைக்கிறியோ, என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை உன் கண்ணு மூலயமா நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இது எல்லாமே நடிப்பு தான். நடிப்புனா கண்ணு தான் எல்லாத்துக்குமே முக்கியமானதுன்னு சொல்லுவோம். இவங்க என்னால் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வின் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் இந்த ஆக்டிங் கெரியரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை நீ நல்லா பண்ணால் மட்டும்தான் நான் உனக்கு எல்லாத்தையும் டீச் பண்ணுவேன், இல்லைனா அப்படியே கிளம்பி போயிடுவேன்னு சொல்கிற. நீங்கள் ஏன் இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் டீச் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டுமான்னு சொன்னதும், சரி ஃபர்ஸ்ட்டு நடிச்சு காட்டு, நீ இப்போ ஏதாவது சொல்ல வரேன்னா அதை உன் ஐஸ் மூலயமா சொல்லி காட்டுன்னு சொல்ல. ஐயோ நான் இன்னும் ரெடி ஆகலையேன்னு சொல்லிட்டு இவன் ரெடியாக ட்ரை பண்ணுறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எதுவும் பேசாத, என்னை பாரு, அப்படியே என் கண்ணை பாரு, நான் சொல்கிறேன், அது உனக்கு புரியுதான்னு சொல்லி பாருன்னு சொன்னதும், ஸோ இப்போ நான் கண்ணை பார்க்கணுமா? இல்லையே, எனக்கு ஒன்றும் புரியல, நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல. சரி என் ஐஸை மட்டும் பாரு, நீ வேறு எதுவும் ட்ரை பண்ண வேணாம், என் ஐஸ் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத மட்டும் ஃபீல் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்போ இவங்க மனசுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்கிட்ட இதை சொல்லியே ஆகணும், எனக்கு உன்னை பற்றி ஒரு ஃபீலிங் இருக்குது என் மனசுக்குள்ளே, அது எனக்கு கண்டிப்பாக லவ் தான் தெரியும், ஆனால் அந்த ஃபீலிங்கை என்னால் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா என்னுடைய பாஸ்டில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக நான் இருந்துட்டேன் அந்த லவ் விஷயத்தில். ஸோ அந்த விஷயம் திரும்பவும் நடந்துடக்கூடாதுன்னா முதல்ல நான் அதுலேருந்து வெளியில் வரணும், கொஞ்சம் டைம் கொடு, அதுக்குள்ளே நீ வேறு யாரையும் லவ் பண்ணிடாதுங்கிற மாதிரி அப்படியே ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே அவங்க மனசுக்குள்ளே தான் நினைக்கிறாங்க, வெளியில் சொல்லலை. ஸோ அவங்களுக்கு அது புரியுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு, உனக்கு எல்லாம் புரியுதான்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. என்னது உனக்கு புரியுதா, என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்ல வரீங்க, அது மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல, எப்படி இவளுக்கு கரெக்டாக புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளேயே நினச்சிட்டு, பரவாயில்ல ஓகே தான், ஆனால் நான் உங்ககிட்ட அதை சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ இந்த ஆக்டிங் கெரியரில் நல்ல பொசிஷனுக்கு வரணும், அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்ல வந்த மாதிரி இவங்க சொல்ல, சரி இன்னைக்கு கிளாஸ் இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கிளம்பி ஓடுறாங்க. ஏன்னா இவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. அதனால விண்ணு உள்ளார ஓட வான் வெளில உட்காந்து எப்பவும் போல் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க. இதோட செகண்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.